இன்ஸ்பெக்டர் சாருக்கு இந்த பக்கமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா போல இருக்கு. இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கு. கேரள கரைனாலே. ஆமா, நீங்க? என் பேரு தாராளம் தாண்டவ பிள்ளை. ஓ, மிஸ் தாண்டவ பிள்ளையா? தங்கராஜ் கூட? யாரு? அந்த கெடுபடி தங்கராஜ் பழைய இன்ஸ்பெக்டரா? ஆமா ஆமா, அவர் டிரான்ஸ்பர்ல வந்தப்போ உங்களை பத்தி சொன்னார். சொல்லிருப்பார். நல்ல மனுஷன். எதிர்பாராம உங்களை நான் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் போல் இருக்கு. ஐயோ, தங்கராஜ் அதையும் சொல்லிட்டாரா? நான் வேண்டான்னு சொன்னேங்க. இந்த பொதுஜனங்க பாருங்க, நீங்க தான் லாயக்கு அப்படின்னு என் தலையில கட்டி என்ன உட்கார வச்சுட்டாங்க. இதனால என் தொழிலே பாதிச்சு போச்சு. உங்களுக்கு என்ன தொழில்? இந்த ஊரே ஆத்தத்தாங்க நம்பி இருக்கு. மீன் பிடிக்கிறது ஏழைங்க தொழில், அதை வியாபாரம் பண்றது என் தொழில். மொத்த குத்தகைக்கு நான் எடுத்துக்குவேன். அதோ பாருங்க, அந்த போட்டுகளா தெரியுது, அது அத்தனையும் நம்மது தான். இந்த போட்டும் தான். வசதி குறைவே இல்லாம ராஜா வாட்டம். ராஜா? இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். எஸ் எஸ், யாரோ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதினு தங்கராஜ் கூட சொன்னார். ஊருக்கு வர்றதுக்கு முன்னால தங்கராஜ் ஒரு பொதுஜன கணக்கே சொல்லி அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு. பழைய ராஜாக்களோட அட்டகாசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புது ராஜாவை பாருங்க. பெரிய இடத்து புள்ளதான், ஆனா சின்ன புத்தி. ஒரு காலத்துல இந்த ஊரே அவங்களுக்கு சொந்தமா இருந்தது. அவங்க பரம்பரையே தலை நிமிர்ந்து ஆண்டாங்க. பையன் தலையெடுத்தான், இன்ஜினியருக்கு படிச்சான். பிரயோஜனம் என்ன? குட்டியும் தான் அவன் பொழப்பேன். என்னடான்னு கேட்டோம்னா கத்தி எடுத்து குத்த வருவான். ஒரே ரவுடித்தனம். ஏதோ பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். பையன் பேர்ல எடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்காம கொஞ்சம் முள்ள எடுக்கும். தலைவரே, ராத்திரி பூரா மீன் பிடிச்ச காலத்துல தூங்கிட்டீங்களா? உடம்பு களைச்சாதான்டா தூக்கம் வரும், மனசு களைச்சா தூக்கம் வராது. சரக்கடு. தலைவரே, யாரோ ஒரு புதுமுகம் கலவரமா ஒதுங்குது. கூட நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இருக்கான். யாரோ புதுசா இன்ஸ்பெக்டர் வரதா சொன்னாங்க. அவரா இருக்கும். பசங்களா, மீனெல்லாம் கொண்டு போய் மரைக்கார்ட்ட போட்டு காசு வாங்கிப்பாங்க. எடுறா. பாத்து ஜாக்கிரதை. குட் மார்னிங் சார். மார்னிங். என் பேரு தினகரன். என் பேரு குழந்தை வேலு. இந்த ஊர்ல என்ன குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. ஆமா சார், இந்த குழந்தையில இருந்தே நம்ம ஊர்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர வேண்டியவர். பாவம், ஒரு கேஸ் கூட சிக்கல. வகையா பெரிய கேஸா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சிக்க மாட்டேங்குது. இவன் என் மகன். பேரு வீரபத்திரன். 74, 75, 41J, 420 இதுகள் எல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டவன். போலீஸ் உத்தியோகஸ்தனா வர வேண்டியவன். மக்களுக்காக இப்ப சேவை செய்யறான். அப்ப மாலை செலவை காசா கொடுத்துட்டுங்களா? ஏய் இருடா, மரியாதைக்கு தானே கொஞ்சம் போட்டுக்கங்க. நான் என்ன மீட்டிங்கா வந்திருக்கேன்? அப்ப நைனா நீயே போட்டுக்க. நைனா, ஐயா ஒரு நட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய். ஆமா, நேரா இப்ப போய் கேஷா பிடிக்க போறாரு. நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க. மன்னிக்கணும், டைம் கிடைக்கும் போது இன்னொரு நாள் வரேன். நகைகள் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். நைனா, ஆள் ரொம்ப ஸ்டெடியானவன் போல் இருக்க. இப்ப ஸ்டெடி. நம்ம வீட்டுக்கு 4 தடவை வந்து போகட்டும், அப்புறம் எல்லாத்துக்கும் ரெடி. மாலைக்கு துட்டு கொடுக்கணும் கூட கொடுத்துட்டு.
படி. இந்த மருந்து 3 வேளை சாப்பிட்டு நாளைக்கலாம். பிரசிடன்ட் சாரா, வாங்க வாங்க வாங்க. நீங்க வாங்கன்னு சொல்லாட்டாலும் நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னமோ உங்க குடும்பத்துல எனக்கு அப்படி ஒரு பிடிப்பு. டவுனுக்கு போனா உங்க டிஸ்பென்சரிக்கு ஒரு மூட்டையே கட்டிட்டு வந்துட்டேன். குளுக்கோஸ், பஞ்சு, பேண்டேஜ், துணி. நீங்க ரொம்ப சிரமம் எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன சிரமங்க? நீங்க ஊர் சிரமத்தை எடுத்துக்கலையா, அத மாதிரி உங்க சிரமத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் இருக்கணுங்க. நான் பணத்தை சொல்லல, பரோபகாரம் பரோபகாரம். அது போட்டோம். நம்ம ராதாவுக்கு சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராதா இல்லைங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சே. போட்டும் போட்டும். இத ராதா கிட்ட நான் கொடுத்தா சொல்லி கொடுத்துருங்க. பார்த்துமா? மறந்துடாதீங்க. நான் வந்து போனதா ராதா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க. சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிக்குலத்தோர். பசங்களா, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. பாடம் படிக்க போங்கடா. எல்லாரும் பாடம் படிக்காம என்ன செய்றீங்க? குழந்தைகளை ஏன் வரட்ட? அவங்க பாடம் படிக்கிற நேரத்துல கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு? யாருங்கிறத நீ மறந்திருக்கலாம், ஆனா அந்த 7 குழந்தைங்க மறக்காது. இட்டார் பெரியோர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தியே, முதல்ல அந்த பாடத்தை நீ படிச்சுக்க. தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் தீதே அடுத்தபடியா சொல்லிக் கொடுக்க போறேன். பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டும். நீங்க போங்க இங்க இருந்து. ராதா, நீ யார சொல்றேங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றேன். மனுஷத்தன்மையே மறந்து குடியை கதின்னு இருக்கிற உங்களை தான் ஊரே ஒதுக்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு இங்க என்ன வேலை? யாரு மனுஷத்தன்மையை மறந்தது? நான் ஏன் குடிக்க அடிமையாரே? நீயே யோசனை பண்ணி பாரு. எதையும் யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இனிமே நீங்க இந்த பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்க்க வேண்டாம். மேதினியில் இட்டார் பெரியோர் பூரான எனக்கு கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு தாகமா உனக்கு? உங்களுக்கு மட்டும் தாகம் இல்லையா? எனக்கு தாகம் நிறைய தான் இருக்கு. ஆனா நீ தான் ரொம்ப தாக்கி பண்ணி அது நேரம் காலம் எல்லாம் வர வேண்டாமா? என்னடி என் குடத்துல தண்ணி தழும்பல? அங்கெல்லாம் வழியுது. இள வயசு உன் இடுப்புல நிக்குது. கிண்டலா? ஆளாக்கு அதிகாரத்தை பாத்தியா? மூஞ்சுர உன் பின்னாடி பிள்ளையார் வருதுன்னா நாங்களாம் பயந்து ஒதுங்கிக்கணுமா? ஒதுங்காம உராசிட்டு போவேடா. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு எல்லாம்? அத்தோரிக்கு தைரியத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. வயசு பையனா இருந்தா ஓராசிக்கிட்டு போலாம்.
நீங்க ஏடி சிரிக்கிற? இவ சொல்றதுக்கெல்லாம் உனக்கு அர்த்தம் புரியறதா? இவாளுக்கெல்லாம் இந்த ராஜா பழம் கொடுக்கிற தைரியம். சும்மா சொல்லப்படாது. அவளுக்கெல்லாம் அந்த இடுப்பு, அந்த நட எல்லாமே தனி அழகு. எனக்கும் இருக்கானே. இருக்கா? நீயா? நானேதான் இருக்கானேலே. 100 வருஷத்துக்கு உங்க கூடவே இருப்பேன். பலம்பா, நீ எப்ப வந்த? 30 வருஷத்துக்கு முன்னால மாயவரத்துல இருந்து வந்தேன். உம்மகிட்ட மாட்டின்டேன். வாலாம்பான்னு நேக்கு பேரு வச்சாலும் வச்சா உம்ம மோரக்கட்டைக்கு வாலாட்டமா சுத்தின்னு இருக்கேன். கையில சுவாமி பிரசாத்தி வச்சுண்டு சிறுசுகளை பார்த்து என்ன சிரிப்பு? அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? உன்னை பார்த்து சிரிச்ச தோஷம் 30 வருஷமா அழுதுண்டே இருக்கேன். அவ யாரு, நான் யாரு? வெங்கடேச தீட்சராக்கும். அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? போருமே. பேருதான் ஐயர், உடம்பு பூரா பொய்யர். பாப்பா ராஜா கண்ணு, சரியா சொன்னேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். சாராயம் குடிக்கிற வாய்க்கு சர்க்கரை அள்ளி போடு. குடிச்சா என்ன? உம்ம மாதிரி இளசுகளை கண்டா ஈன்னு இழிக்கிற பழக்கம் ராஜாவுக்கு இல்ல. என்ன மாமி உமா அடிக்கிறதுக்குள்ள நான் இந்த இடத்துல இருந்து விலகும். என்ன இது? என்ன பார்த்து மூக்கு பிடிச்சிட்டு போறா? நான் என்ன நாடுறேனா? ஏண்டி சிரிக்கிறேன்? ஏய், அவன் பக்கம் சாதகமாவே பேசிட்டு வர்றேன். நமக்கு பாதகமா வந்து சேர போறது. ஊரே அவனை எதிர்த்து நிக்கிறது. உனக்கு மட்டும் என்னடி ஸ்பெஷல் சப்போர்ட்? இத பாருங்க, நல்லவா நியாயமானவா எப்படி இருந்தாலும் எந்த ஜாதியில இருந்தாலும் இந்த வாலாம்பா வித்தியாசம் பார்க்க மாட்டா. சரி சரி, இவனை விடு. பிரசாதத்தை நான் தீட்டுப்படாம எடுத்துட்டு போகணும். அடிமணியே, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. இந்த வாயால மந்திரத்தை சொல்லிட்டாலும் உடனே பகவான் பிரத்யட்சம் ஆயிடுவர். இது என்ன முதுவா இல்ல மொழி விட்ட பதுங்கி தரையா? வீடு திறந்திருக்கு, அதான் நாய் வந்திருக்கு. சிந்தர பாரு. இது என்ன தோடா? இது நம்ம போடலாமா? அதுக்குதான் தங்கத்தோடு வாங்கிட்டு வந்திருக்க. பூரை வச்சு மரியாதையா கொடுக்கற. சட்டு புட்டு மாட்டிக்கோ. நீ மாட்டிக்கிறியா இல்ல மாட்டட்டா? ஏமாந்தவ எவளாவது உங்கிட்ட மாட்டிக்குவா, அவளுக்கு மாட்டி விடு. கதவு திறந்திருக்கு, போறியா? சாச்சிட்டா இருக்கலாங்கிறியா? இப்ப நீ மரியாதை வெளியே போறியா இல்லையா? என்ன மிரட்டுறையா? போகலன்னா என்ன செய்வேன்? உள்ள என்ன சட்டம் போட்டு ஊரை கூட்டுவியா? கூட்ட எந்த பயம் வரான்னு நான் பாக்குறேன். நல்ல உடம்போட வந்திருக்கிற, 4 இடத்துல கிழிச்சுக்கிட்டு போயிடாத. உங்க அப்பன் தான் ஏற்கனவே நொண்டி, நீ நொண்டி ஆயிடாத. காலை ஒடிச்சிடுவியா? என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? அவங்கள என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறியா? நீ உன் காசை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்றோட விளையாடு, வாழ்க்கையோட விளையாண்ட இனிமே இங்க வரக்கூடாது. ஆட்கள் வந்தா என்னடா? பொறிக்குப்பா. விட மாட்டீங்களா? இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இதனால தான் நான் அந்த பக்கமே வரதில்லை. விஷத்தை குடிக்கிறீங்களேன்னு தான் சொல்றேன். இது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உங்க மனசை புரிஞ்சுக்காம இந்த ஊரே உங்களை ஒதுக்குறாங்க. பெரிய ஊர் ஊரா? ஊர் இவனுக்கு ஒதுக்குறான்னு நான் சின்னவன் ஆயிடுவேன். ஊரா? நாளைக்கு பண்டிகை தானே, இது எல்லாரும் கூடு. ஏழைப்பாளையங்கள்லாம் சந்தோஷமா பண்டிகை பண்றேன். நீ சர்வ மங்கள மாங்கல்யே. எடி துளசி, ஆத்திர அம்மா கிளம்பி போட்டாள? ரூதானே? ஆர்டரியா? அவளே ஆர்டரியா மாத்திர? சர்வார்த்த சாதகே. அம்மா இன்னைக்கு ராத்திரி என்ன டிஃபன்? உப்புமா. ஆமா, உப்புமா சுப்புமா. ஏன் ஒரு அடை சட்னி பண்ணி கொடுத்தா அவன் தோப்பனார் சொத்து குறைஞ்சு போயிடுவோமா? ஒரு சர்வார்த்த சாதகே.
கூட பிறந்த தாய்மாமா மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்கேன்? ஓய் ஓய், என்னங்க இது கோயில்? அபிஷேக தீர்த்தம் தான் கிடைக்கும், உன் தீர்த்தம் எல்லாம் கிடைக்காது. ஆமா, உமக்கு இங்க குருக்கள் வேலையா இல்ல குறைக்கிற வேலையா? ரொம்ப ஓவரா பேசுறீர். குடிக்கார பையன்லாம் கோயில் அடி எடுத்து வச்சா கோயில் எப்படி உருப்படும்? கோவில் உருப்படாம தான் இத்தனை வருஷமா இங்க உட்காந்து 3 வேளை கொட்டிக்கிட்டு இருக்கிறீர. முன்னெல்லாம் கோவில்ல என் திருவடி பட்டா போதும்னு சொல்லுவீர். இப்ப என்ன நம்ம அடி சரியில்லையா? போகாதேன்னா போகாதே. போவேன். போயிடுவியாடா? போவேண்டா. என்ன டாவா? ஆமாடா. போடா. நல்லா அடிச்சுக்கோங்க. வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிண்டல. மாமி, உங்களுக்காக இந்த மாமாவை சும்மா விடுறேன். அது கிடக்கு. ராஜா கண்ணு, நீ உள்ள போப்பா. வராம்பா. வாயை முடுங்க. கோவிலே நீங்களே இந்த ஊர் பெரிய மனுஷாலும் குத்தாய்க்கு எடுத்துக்கல. இவன் ஜாதி கட்டு போயிட்டாண்டி. ஜாதியா? சுவாமி என்ன ஜாதி? சாஸ்திரியா, மதுரையாரா, பிள்ளைவாளா? ஜாதியா ஜாதி. ராஜா கண்ணு, நீ உள்ள போப்பா. போயிடுவானா? போகத்தான் முடியுமா? போயிட. இவன் இந்த கோயில்ல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பக்தி வராது. என்னடி பெரிய சப்போர்ட் அவனுக்கு? என்ன சப்போர்ட்? நிறுத்துங்க. என்ன சப்போர்ட்? ரொம்ப தான் சொல்லிட்டுக்காதீங்க. என்ன? திண்டு கண்டு எடுத்து முடிஞ்ச விடு. புடிங்க. புரியுங்க. எட்டலையோ நான் வாய் அதுக்கு. ராதா, இங்க வரத்துக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு பண்டிகை நாள், உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தது போதும், அதனால நான் பட்ட வேதனையும் போதும். வேதனை உனக்கு மட்டும்தானே ராதா? உங்களுக்கு என்ன வேதனை? அப்படியே ஏதாவது இருந்தாலும் அதை மறக்கிறதுக்கு பாட்டில் இருக்கே. நான் இன்னைக்கு குடிக்கல ராதா, சத்தியமா குடிக்கல. நீங்க குடிச்சா என்ன, குடிக்காட்டி எனக்கு என்ன? யார் உங்களுக்கா வேதனைப்படுறாங்களோ, யார் உங்களுக்கா காத்துட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட தயவு செஞ்சு நீங்க இங்க போயிடுங்க.
அவ எத்தனை அண்ணா ஆடுறா பாத்தாடா. ஊர்ல இருக்கிற அபிஷேகம் ஒன்னா சேர்ந்து ஆடுறதுகள் அதைய ரசிக்கிறேன். சதங்கா என்ன இது அக்கிரமம்? கூட்டமா வந்து கும்மாளம் போடுறா? ஆடு மாடுகளை தின்னுட்டு ஆட்டமா காட்டுறே. ஆடு மாடை தின்றான். எதுக்காக ஆடு மாடை தின்றான்? ஊர்ல இருக்க நிலத்தை எல்லாம் 2-3 பேர் எடுத்துக்கிட்டு மிராஸ்தார் ஜமீன்தார்னு கொட்டை அடிக்கிறாங்க. இவங்க அரிசிக்கு எங்க போவாங்க? குடுக்கிற கூலி பாதி வயிற்று கூட பத்தாது. அதனால தான் தண்ணியா குடிக்கிறான். எதிர்த்தாடா பேசுறாய்? சரிக்க பசங்களா, குருக்கள் ரொம்ப சூடா இருக்காரு, கவனிங்களா? அடையாளம் தெரியக்கூடாது உங்க வீட்டுல.